உங்களுக்கு பேர் என்னன்னா ராஜ்யத்தின் புத்திரர். ஏனென்றால் நீங்கள் ராஜ்யத்திற்குள் இருக்கிறபடினால், இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டபடியினால் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்ப அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்க தேவனா இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பூமியில அந்நியராய் இருக்கிறீர்கள், இந்த பூமியில நீங்கள் பரதேசிகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள் உலகத்தில் நடப்பது போல எனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி சூரியன் எனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் இரவிலே எனக்கு ஒளி கொடாமல், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நான் அந்நியன். அப்போ உங்களுக்கு நாங்கள் உலகத்தார் அல்லவே. இயேசு தெளிவா சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள். எப்ப வருவானா, லிப்டிக்கு கண்மைன்னு வரும் பாருங்க, அப்ப வருவேன் அந்த வசனத்துக்கு. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. வியாதி வரும்போது உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அட பாவி, இவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள். அந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம், இந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம். லிப்டிக் வந்தா உலகத்திற்குரியவர் அல்லவே. ஆமா, வியாதி வருமா வந்தா உலகத்திலே உபத்திரம் உண்டு. ஐயா போனவர் உலகத்துக்குரியவர் அல்லவன்னு என்ன கேள்வி கேட்கிற? அதிக பிரசகி பின்னாடி போய், என் அன்புக்குரியவர்களே, நாங்க 2 வசனத்தையும் கரெக்டா பேசுறோம். உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆமேன். உலகத்துல உபத்திரம் உண்டு, உலகத்துல வறுமை உண்டு, உலகத்துல வியாதி உண்டு, உலகத்துல மரணம் உண்டு. ஆனால் நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி வந்து மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் இருக்க பக்தர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடைந்தார்களா, அடையலையா? அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட அறித்தார்கள். கையை தட்டுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் இருக்கு. எபிரேயர் 11:39 இருக்கு. அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சிங்குலர்ல இருக்கு, இங்க ப்ளூரல்ல இருக்கு. அப்ப வாக்குத்தத்தத்துல சிங்குலர் இருக்கு. அந்த சிங்குலருக்குள்ள சொல்லுங்களேன், நிறைய ப்ளூரல் இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சிங்குலருக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிறைய பன்மை இருக்கிறது. இவர்கள் அந்த சிங்குலரை அடையாதனால அந்த ப்ளூரலை அவங்க என்ன செய்யல, அடையவில்லை. அந்த ப்ளூரல்ல ஒன்று, அந்த சிங்குலர் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சகரியா சொல்லுகிறான், லூக்கா 1:69, எங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின, இயேசுவை பத்தி சொல்றாரு, அந்த இரக்கத்தை செய்வதற்கு இரட்சண்ய கொம்பை எங்களுக்கு ஏற்படுத்தினார். So the major promise என்னன்னா, தேவன் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்புவார் என்பதுதான் the first promise in Bible. அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கேயே இயேசு வந்துடுறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இவங்க எல்லாரும் என்ன செய்யல, அடையவில்லை. அதனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அடையவில்லை. அந்த பரலோக ராஜ்யத்தை எங்க பார்த்தாங்களாம்? தூரத்திலே கண்டு.
ஏன்னா இயேசுவே இன்னும் பிறக்கல. இயேசுவின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால பரலோக ராஜ்யத்தை எப்படி பார்த்தாங்களா? தூரத்திலே கண்டு. ஆனா இயேசு வந்தவொன்ன சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அதாவது ஆபிரகாம் தூரத்தில் இருக்குன்னா இயேசு சொன்னாரு சமீபமா தான் இருக்கு. அப்ப நமக்கு பரலோக ராஜ்யம் தூரமா இல்லை, அவங்களுக்கு அது தூரமா இருந்துச்சு. அதனால தான் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. இப்ப நான் என்ன பேச போறேன்னா, பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாய் நாம் இருக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை நான் பேச போறேன். அதான் மேட்ரு. இந்த ராஜ்யத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்த எவனுமே என்ன செய்யல, அடையலை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடையலை, தூரமா பார்த்தான். இயேசு வந்தவன சமீபமா இருக்குன்னாரு. அவர்கள் தூரமா பார்த்து என்ன சொல்லிட்டு செத்தாங்கன்னா, வாசிங்க. இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அடுத்து, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம். ஒரு தேசம் சொல்றான். என்ன தேசம்? சுய தேசம்னு ஒரு வார்த்தை வருது. அடுத்து விட்டு வந்த தேசம். அடுத்து இன்னொரு தேசம் வருது. வாசிங்க. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். தட்டுங்க, ஆமென். ஏனென்றால் வானவர்களோர் பூமியில் அனைவரையும் கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிய கொள்ள பிதாவுக்கு சித்தமாயிற்று. ஓகே, இப்போ இவங்க சாகுற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவங்க பார்க்கல. ஆனா என்ன விஷயம்னா, நமக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம். யாக்கோபு 2:5 வாசிப்போம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். ஆமென். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்றை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசமாகிய பரம கானானாகிய அந்த தேசத்தை இந்த பூமியில் வாழும்போதே சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கானான் வாக்கு பண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு பரம கானான், பரலோகம் வாக்கு பண்ணப்பட்டது. பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் கானான் தேசம், புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் கானான் வாழ்க்கை. இது நீங்க கானானுக்குள்ள போய் வாங்க வேண்டியதில்லை. அந்த கானான் வாழ்க்கையை நமக்குள்ளே கொண்டு வர்றார் தேவன். அப்ப நமக்கு தேவன் வாக்கு பண்ணது பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை, the extension of the heaven. மரித்த பிறகு போறதல்ல, அதுதான் தூரத்தில் பார்க்கிறது. உயிரோடு இருக்கும் போதே உள்ள நுழையிறது, இதுதான் சமீபமாய் இருப்பது. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்புங்கள், டேக் another route, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது சொன்னார். சமீபம் எதை சொன்னாரு? 3 வருஷம். இன்னும் 3 வருஷத்துல நான் சிலுவைக்கு போறேன், அதுக்கப்புறம் உடனே பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துடும். அதைத்தான் அவர் சொன்னார். இயேசு சிலுவைக்கு போனார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள் வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித குழப்பமும் இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, அந்த நாட்கள்ல இப்ப ராஜ்யத்துக்குள்ள வர்றதுன்னா எப்படி அப்படின்னா, ஒரு நாட்டு மக்கள் போய் இன்னொரு நாட்டு ராஜாட்ட நீங்க எங்களை ஆட்சி செய்யணும், உங்களை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாங்க? அந்த கூப்பிட்ட ராஜாவோட ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு பேர் என்னன்னா ராஜ்யத்தின் புத்திரர், சிட்டிசன்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். உங்களுக்கு பேர் என்னன்னா ராஜ்யத்தின் புத்திரர்.
ஏனென்றால் நீங்கள் ராஜ்யத்திற்குள் இருக்கிறபடினால், இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டபடியினால் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் நீங்கள் மெசேஜ் கொடுக்க போகிற மெசேஜ். தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் அறிக்கையிட்டார்கள். We are totally detached from this world. அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் இந்த பூமியின் மேல் அந்நியராயிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை சொந்த இரட்சகராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த பூமிக்கு அந்நியர். இந்த பூமியில் வாழ்கிறனால இந்த பூமியோட சிட்டிசன் நீங்கள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியின் சட்டதிட்டங்கள், இந்த பூமியின் வறுமை, இந்த பூமியின் சாபம், பூமியின் வியாதி எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது. காரணம், நாங்கள் அந்நியரும் நாங்கள் பரதேசிகளுமாயிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Come on everybody say, நாங்கள் அந்நியர், நாங்கள் அந்நியர், நாங்கள் பரதேசியாயிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பரதேசினோடனே நீங்கள் இந்த தமிழ் படம் பரதேசிக்கு போயிடக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், இந்த வாட்ஸ் தட், இந்த வொக்காபுலரியை என்ன கோடு கொடுத்து உங்கள்கிட்ட ஃபீட் பண்ணானோ அந்த எண்ணம் தான் உங்களுக்குள்ள வரும். எங்கள் வீட்டுக்கு வாங்க, பிரியாணி போடுறேன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு புளியோதரை கிண்டி போடுறோன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பிரியாணின்னு எதை சாப்பிட்றீங்க? புளியோதரை சாப்பிட்டு வெளியே போனோன்னே பிரியாணி அப்படின்னு உனக்கு என்ன ஞாபகம் வரும்? உங்களுக்கு புளியோதரை ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு என்ன கோடு அடித்து வச்சானோ அதுதான் வரும். அப்படி தான் இந்த பரதேசினோடனே நீங்கள் அப்படியே தலையை விரித்து போட்டு பரதேசி, அவன் கிடையாது பரதேசி. இவன் பரதேசினோடனே நீங்கள் நம்ம ஊர் பரதேசி போகக்கூடாது. பரதேசின்றது டிக்ஷனரியில் மாற்றணும் மைண்டில் இருந்து. பரதேசினா பணக்காரன். நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, கையில் எவ்வளோ ரூபா வச்சுருப்பீங்க? அது தெரிஞ்சு தானே, சில்லற காசு எடுத்து வந்துருப்பாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபாயோட சுற்றுவீங்க. ஆனால் வெளிநாடு போகும்போது, வெளியூருக்கு போகும்போது நிறையா பணம் வச்சுருப்பீங்க. அப்போ உங்கள் கையில் பணம் உள்ளூரில் இருக்கும்போது நிறையா இருக்குமா, வெளியூரில் இருக்கும்போது நிறையா இருக்குமா? அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்கன்றேன் நான். நம்மள இப்போ வெளியூரில் இருக்கிறோம், அதனால் மற்றவனோட நம்மள்கிட்ட பணம் நிறைய. சார், நாங்கள் பூமியிலே பரதேசிகளாக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எப்பவுமே செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அந்நியர் பரதேசி. நான் கேட்குறேன், ஈசாக்கு பரதேசின்னு அறிக்கையிட்டான். ஆனால் அபிமெலேக்கு அவன்கிட்ட சொன்னா, நீ என்னை பார்க்கிலும் என்னவாயிட்ட, பெரிய பணக்காரன் ஆயிட்டப்பா, அதனால உங்கூட நான் உடன்படிக்கை பண்ண வரேன் அப்படின்னா. ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால இந்த பூமி என்ன செய்யவில்லை, தாங்கவே முடியலையா. ஹவுஸ் ஓனர் சொல்லணும், என்னப்பா நானே ஒரு கார் தான் வச்சிருக்கிறேன், நீ வாடகை இருக்க 4 காரை கொண்டு வந்து நிப்பாட்டுற, தயவுசெய்து நீங்கள் பெரிய வீடாக பார்த்து போயிருங்க. ஏன்னா பூமி என் ஹவுஸ் ஓனர் அப்படி தான் அனுப்பிச்சி விட்டார். நீங்கள் வந்ததை விட போகும்போது இன்னும் பெருகிட்டீங்க, நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இந்த இடம் தாங்காது, அதனால் நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருங்க. சரி நாங்கள் போயிடுறோம், உடன்படிக்கை பண்ணிட்டு கிளம்பிட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாமே பரதேசியாக தான் இருந்தாங்க. ஆனால் லோக்கலில் இருந்தவனோட அதிக பணக்காரனாக இருந்தாங்க. இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஃபஸ்ட்டு பரதேசி என்னும்போது நீங்கள் இந்த பூமியோட சிட்டிசன் கிடையாது, அது தெரிஞ்சுக்காங்க. யூ ஆர் நாட் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் வேர்ல்டு, யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்கள் உலகத்தார் அல்லாததினாலே உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த பூமிக்கு அந்நியராய்த்தான் இருக்கிறீர்கள். ஆகையால் இந்த பூமியிலே பூமியோட சிட்டிசனுக்கு வருகிற வியாதியோ, இந்த பூமியில் இருக்கிற சிட்டிசனுக்கு வர்ற வறுமையோ, அவனுக்கு வருகிற மரணமோ, அவனுக்கு வருகிற பிரச்சனையோ உங்களுக்கு வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள்
நாங்கள் அந்நியராயிருக்கிறோம், நாங்கள் பரதேசிகளாயிருக்கிறோம். எங்கள் தகப்பனாய் ஆபிரகாம் என்று அறிக்கை செய்தான். என்னன்னா, நாங்கள் அந்நியர், நாங்கள் பரதேசிகள், இந்த பூமியின் மேல் நாங்கள் அந்நியராயிருக்கிறோம். கமான் சே, எல்லாம் சொல்லுங்க, நான் அந்நியர், நான் அந்நியன். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு சார். உலகத்தில் உண்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்லு. அப்போ உங்களுக்கு, நாங்கள் உலகத்தார் அல்லவே. இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள். இவன் எப்ப வருவானா, லிப்டிக்கு கண்மைன்னு வரும் பாருங்க, அப்ப வருவான் அந்த வசனத்துக்கு. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. இவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள். அந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம், இந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம். லிப்டிக் வந்தா உலகத்திற்குரியவர் அல்லவே. ஆமா, வியாதி வருமா வந்தா உலகத்திலே உபத்திரம் உண்டு. ஐயா போன வாரம் உலகத்துக்குரியவர் அல்லவன். ஏய், என்ன கேள்வி கேட்கிற? அதிக பிரசை பின்னாடி போய். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் 2 வசனத்தையும் கரெக்டாக பேசுகிறோம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆமென். உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தில் வறுமை உண்டு, உலகத்தில் வியாதி உண்டு, உலகத்தில் மரணம் உண்டு. ஆனால் நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆமென். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து போயிட்டு வந்தவங்களுக்கு இந்தியா பாத்திரமா தெரிய மாட்டேன். போயிட்டு வந்து ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்குது. வாட் a pollution. I cannot. ஏன்னா வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தனால இது வந்து அடாப்ட் ஆக முடியல. இட்ஸ் ஃபேக்ட். அப்படித்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு இருந்துச்சான். இந்த உலகம் அவர்களுக்கு என்னடா வருமா, வாட் இஸ் தட், அப்படி ரத்த கண்ணீர். யாரு எம்ஆர் அந்த மாதிரி பேசிட்டாங்க. ஓ நாஸ்டி, ஏதேன்ஸ் நகரத்திலே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து அந்த பரலோக ராஜ்யத்தை தூரத்துல பார்த்தே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல. இந்த உலகத்திற்கு நாம் அந்நியராய் இருக்கிறோம். ஆகவே உலகத்தின் எந்த காரியங்களும் என்னை தீட்டுப்படுத்த முடியாது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனால கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசானவன். பிசாசு கிரியை செய்றானா? ஆமா. எங்க கிரியை செய்றான்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். கீழ்ப்படியாமையின் பிள்ளை காலையில் பைபிள் வாசிக்காம வந்தானே அவனா? இல்ல. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகள். இப்ப நீங்க எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டீங்கனாலே உங்களுக்கு பேரே என்னதான்? கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் தான். கீழ்ப்படிதலின் பிள்ளைகள். அப்ப பிசாசு யார்கிட்ட கிரியை செய்ய முடியும்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசானவன். ஆகவே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. முதலாவது அதை நீங்க நினைச்சுக்கணும். தேவன் எனக்கு சுகத்தை தரணும் அப்படின்னே நீங்க ஜெபிக்க கூடாது. எனக்கு வியாதி வர முடியாது. என் டிஎன்ஏவே வேற, என்னுடைய இம்யூன் சிஸ்டமே வேற, எனக்குள்ள சிக்னஸ் என்டர் ஆகவே முடியாது. கையை தட்டுங்க அவருக்கு. அதைத்தான் இயேசு சொன்னார். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. நீ விசுவாசிப்பாயானால் சர்ப்பங்களை கையில் எடுப்பாய். இதெல்லாம் என்ன வார்த்தை பாருங்க. இதெல்லாம் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அனுப்புனாரே பூமிக்கு, அத மாதிரி நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லல. இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு, இப்ப நான் போன பிறகு பிதா இப்ப என்ன அனுப்புனார் பாரு. உயிர்த்தெழுந்த பிறகு நான் பிதாவின் இடத்தில் போகிறேன்னார்ல, போன பிறகு பிதா சகல வல்லமை பொருந்தியவர் அனுப்புறாரு. இது 2வது தடவை போயிட்டு வந்தது. என் பிதா என்னை அனுப்பினது போல உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இப்ப நான் உயிர்த்தெழுந்த பின்னாடி என்ன அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஒன்றும் உங்களை சேதம்
செய்யாது. உன்னை புரிஞ்சுக்கணும், நீங்க ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய வேலை உங்களுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்தார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, சொல்லுங்க, உம்முடைய நாமம் அது அர்ச்சிக்கப்படுவதாகவா? உன்னே விடுவேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா உங்க ராஜ்யம் வருவதாக, அடுத்த வரி உங்க சித்தம் செய்யப்படுவதாக. இந்த ரெண்டு வரிக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னா, உங்க ராஜ்யம் வரணும், அப்பத்தான் பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்படுற மாதிரி உங்க ராஜ்யம் வந்துருச்சுன்னா பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படும். என்னுடைய கேள்வி, ராஜ்யம் வந்து விட்டது, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுகிறதா என்பதுதான் இன்றைய பிரசங்கம். தேவனுடைய ராஜ்யம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது வருகிறது. இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே. லூக்கா 17:20-21. லூக்கா 17:20-21 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, நல்லா நீங்க கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் கேட்டாங்க. என்ன நினைச்சாங்க? திடீர்னு வானத்துல இருந்து என்ன வரும்? இப்ப நிறைய பேர் அப்படிதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு லைட் வரும், உடனே ஏசு ஜங் ஜட ஜங் 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 அப்படின்னு இறங்குவாரு. இறங்கினோடனே, என் மக்களே இதோ நான் வந்து விட்டேன். இப்படியே இவங்க விட்டலாச்சாரியார் படமா பார்த்து, எலியா இப்படிதான் வருவான், எலியா வருவான். ஏன் எலியா வந்துட்டு போயிட்டான், சைலண்டா வந்துட்டு போயிட்டான். ஐயா எலியா வருவார்ல அப்படின்றாங்க. சீசர்கள் யார் சொல்ல, எலியா வந்தாச்சு. எப்போ வந்தாரு? எனக்கு முன்னாடி யோவான் சாணன் வந்தான்லடா, அவன் தான் எலியா. அப்படியா? அதுக்கப்புறம் இப்ப போய் என்ன பண்றாங்க? மேசியா வருவார். மேசியா வந்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு யூதர்கள் மேசியாக்காண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மேசியா வந்துட்டு போயிட்டாரு. இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யமும் வரும் நினைக்கிறாங்க. ஐயா அங்க வந்துருச்சாமே ராஜ்யம், அதான் லைட் வந்துருச்சு சார். இயேசு சொன்னார், வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, முந்தின வசனத்தை வாசிங்க திரும்ப. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நிறைய பேர் ராஜ்யம் இன்னும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நல்லா திரும்ப சொல்றேன், வந்துருச்சு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது. ஏதோ நாட்டுல ஜகால்னு படையெடுத்து வந்துட்டாங்க, மதுரை ஃபுல்லா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துருச்சுடா அப்படி மொத்தமா கங்கரங்க அப்படி வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும், என்ன வந்துருச்சுடா, இதோ இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது. அப்படிலாம் இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் எங்க வரும் தெரியுமா? வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வந்து விட்டது. இப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை இப்ப நான் கொடுக்கும்போது இந்த ராஜ்யம் ஆவி மண்டலத்திலிருந்து சரீர மண்டலத்துக்குள் கடந்து வருகிறது. நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். 4 பேர் பாகிஸ்தான்ல இங்க வந்து இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? இங்க இருக்கிற 4 ஜங்ஷனை காலி பண்றாங்க, பாம்பேல குண்டு வைக்கிறாங்க, இந்த இந்திய தேசத்துடைய இறையாண்மையை உடைச்சு தூளாக்குறாங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து இறங்கி இருக்கிறீங்க, பிசாசு ராஜ்யத்துக்கு எங்க நீங்க குண்டு வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். பிசாசின் ராஜ்யத்துக்கு. ஆமா, இதை மட்டும் கட் பண்ணி போட்டு பிரச்சனையை கிளப்பிடுறாங்க.